இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்க்கும்போது முருகர் கேட்டதை கொடுப்பார். நீ நம்பி வந்தா கேட்டதை கொடுப்பார். உண்மையோட நம்பி ஒரு மனதோட அவர்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா நம்ம கிடைச்சதை கொடுப்பாரு. இந்த அரச மரம் அது மாதிரி முக்கியமானது இந்த இடத்துல. அரச மரம் வேப்ப மரம் ரெண்டும் ஒன்றா இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த குழந்தை மற்றபடி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த அரச மரத்தடியில் நம்ம நின்று உட்காந்து வேண்டிட்டு போனோம்னா அதுவும் நல்லா இருக்கும். இங்கே சிவனும் பக்கத்தில் இருக்கிறாரு. சிவன் கோயிலும் பக்கத்தில் இருக்கு. அதுவும் இங்கேயே கிடைச்சது தான். கோயிலுக்கு பின்னாடி ஏரியில் கிடைச்சிது. இங்கே கிடைச்ச எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா சிலைகளுமே இங்கே கிடைச்சது தான். எதுவும் வாங்கி எடுத்துட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணது கிடையாது. அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும்பேடு கிராமத்தில் மீஞ்சூர் வட்டம் பொன்னேரி தாலுக்கா பெரும்பேடு கிராமத்தில் இந்த முத்துக்குமாரசாமி ஆலயத்தில் இருக்கிற மொத்த சிலையை எங்கேயும் வாங்கின்னு வந்து வச்சது கிடையாது. எல்லாமே இங்கே கிடைச்சது தான். பின்னாடி பேக் சைடில் ஏரியில் இது அது கிடைச்சது வந்து முருகர். அந்த குதிரை சிலை இருக்கும். 2 குதிரை சிலை இருக்கும். முருகர் வாகனம் இருக்கும். அந்த இடத்துல தான் அவர் கிடைச்சாரு. அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் தான் இந்த பெரும்பேடு முத்துக்குமாரசாமி ஆலயம். நம்ம இங்கே வந்து ஒரு மனதோட வேண்டி அவர்கிட்ட நம்ம குறையெல்லாம் சொன்னோம்னா நம்மளுடைய அனைத்து பிரச்சனையும் அவர் தீர்த்து வைப்பார். ஒரு சிறப்பு மிக்க வாய்ந்த ஒரு ஆலயமா இன்னைக்கு திகழ்து திருவள்ளூர் மாவட்டத்தில்னா அது பெரும்பேடு முத்துக்குமாரசாமி ஆலயம் தான். இன்னைக்கு மக்கள் எல்லாமே நிறைய பேர் வராங்க. அவங்க குறைகளை சொல்றாங்க. நிறைய பேருக்கு தீருது. நிறைய பேர் பிரச்சனையெல்லாம் இங்கே தீர்றதுனால தான் இவ்வளோ பேரும் வந்து இவ்வளோ பிரச்சனைகளும் தீர்க்கிறாங்க. இன்னைக்கு